TMTV செய்திகள். வணக்கம். இது TMTV செய்தி அறிக்கை. செய்திகள் வாசிப்பவர் சுபாஷினி நவரத்னராஜா. செய்தி ஆசிரியர் அழகன் கனகராஜ். முதலில் தலைப்புச் செய்திகள். வெள்ளிக்கடலாமைகள் மிருக காட்சி சாலையில் ஒப்படைப்பு. வலிகாமம் வடக்கில் ராணுவம் வசமுள்ள தனியார் காணிகளை ஒப்படைக்குமாறு டக்ளஸ் கோரிக்கை. தமது பாதுகாப்பு படைகளுக்கு பிரித்தானிய அதிகாரிகள் பயிற்சி அளித்ததாக இலங்கை தெரிவிப்பு. நாகப்பட்டினம் மீனவர்கள் 111 பேரும் நாடு திரும்ப மறுப்பு. இனி விரிவான செய்திகள். கொஸ்கொட ஆமை பாதுகாப்பு மத்திய நிலையத்தில் இருந்த 2 வெள்ளை கடலாமைகளும் அந்த மத்திய நிலைய உரிமையாளரின் மகள் வீட்டில் இருந்த ஆமையும் தெஹிவளை மிருக காட்சி சாலையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. பலப்பிட்டிய நீதிமன்றம் வழங்கிய உத்தரவிற்கு அமையவே இந்த ஆமைகள் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இதேவேளை அந்த நிலையத்தில் போமலின் போட்டு பாதுகாக்கப்பட்ட இறந்த ஆமை கொஸ்கொட போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இந்த 3 ஆமைகளும் வழக்கின் தடய பொருட்களாக இருப்பதால் மிருக காட்சி சாலைக்கு வரும் மக்கள் அவற்றை பார்வையிட முடியாது என மிருக காட்சி சாலையின் மேலதிக பணிப்பாளர் தம்பிகா மல்சிங்க தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணம் வலிகாமம் வடக்கில் ராணுவத்திடம் உள்ள தனியார் காணிகளை அதன் உரிமையாளர்களிடம் கையளிக்குமாறு அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா யாழ் கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் உதய பெரேராவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். யாழ் கட்டளை தளபதிக்கும் அமைச்சருக்கும் இடையில் கடந்த 15ஆம் தேதி இடம்பெற்ற சந்திப்பின் போதே இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது என்று கட்சியின் ஊடக பேச்சாளர் எஸ் தவராசா தெரிவித்தார். இதேவேளை யாழ்ப்பாணம் குருநகரில் இருந்து பண்ணை வரை அமைந்திருக்கும் கரையோர பகுதியில் பெரும்பாலான இடங்களில் அமைந்திருக்கும் ராணுவ நிலைகளையும் அகற்றி பொதுமக்களின் பாவனைக்கு விடுமாறும் அமைச்சர் இதன்போது கேட்டுக் கொண்டுள்ளார். அமைச்சரின் கோரிக்கைகளை செவிமடுத்த யாழ் கட்டளை தளபதி வலிவடக்கில் ராணுவத்தினர் வசமுள்ள தனியார் காணிகளை கட்டம் கட்டமாக கையளிப்பது தொடர்பாக தான் பரிசீலனை செய்ததாகவும் குருநகர் யாழ் பண்ணை கடற்கரையோரமாக அமைந்துள்ள ராணுவ முகாம்களை அகற்றுவது தொடர்பாகவும் தான் சாதகமாக பரிசீலிப்பதாகவும் உறுதியளித்தார் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மன்னார் திருக்கேதீஸ்வரம் மனித புதைக்குழியிலிருந்து மேலும் ஒரு மனித மண்டையோட்டின் சிதைவுகளும் உடைந்த காப்பு மற்றும் முத்து மணிகள் சிலவும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. மன்னார் மனித புதைக்குழி நீதவான் ஆனந்தி கனகரட்னம் அனுராதபுர சட்ட வைத்திய நிபுணர் DL வைத்தியரட்ன முன்னிலையில் 8வது தடவையாக தோண்டப்பட்ட போதே இவை கண்டுபிடிக்கப்பட்டன. 1980களில் இடம்பெற்ற பொற்கோவில் படுகொலை காலத்தின் போது இலங்கை பாதுகாப்பு படைகளுக்கு பயிற்சி அளிப்பதற்காக பிரித்தானிய அரசாங்கத்தினால் முன்னாள் வான் சேவை அதிகாரிகள் அனுப்பப்பட்டனர் என்று இலங்கை அரசாங்கம் தெரிவித்துள்ளது. விசேட வான் சேவை என்பது 1950ஆம் ஆண்டு மே மாதம் 31ஆம் தேதி பிரித்தானிய ராணுவத்தினால் உருவாக்கப்பட்ட ஒரு வான் படை பிரிவாகும். இது ஐக்கிய ராஜ்யத்தின் விசேட படைகளின் ஒரு பிரிவாக செயல்பட்டது. இந்த படை உலகெங்கும் காணப்பட்ட விசேட படைகள் அனைத்துக்கும் முன்னுதாரணமாக திகழ்ந்தது. விசேட வான் சேவை படையுடன் தொடர்பான ஒரு பிரித்தானிய கம்பெனியை இலங்கையில் தொழிற்பட அனுமதிக்குமாறு 1984இல் கடமையாற்றிய வெளிநாட்டு செயலாளர் ஜியோப்ரே பிரதமர் மார்க்ரெட் தச்சரிடம் அனுமதி கோரினார் என்றும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை நீதிமன்றத்தினால் இன்று வெள்ளிக்கிழமை விடுவிக்கப்பட்ட 111 இந்திய மீனவர்களும் நாடு திரும்புவதற்கு மறுத்துவிட்டனர். தங்களுடைய படகுகளை கொடுக்கும் வரையிலும் நாடு திரும்ப போவதில்லை என்றும் அதற்கு உரிய பதில் கிடைக்காவிடில் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட போவதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளனர். இதனை அடுத்து அவர்கள் அனைவரும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டனர். முல்லைத்தீவு கடற்பரப்பில் வைத்தே இவர்கள் டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி கைது செய்யப்பட்டதுடன் அவர்களிடமிருந்த 15 படகுகளும் கைப்பற்றப்பட்டன. இதேவேளை மன்னார் தாழ்வுபாடு கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த போது கடந்த 2ஆம் தேதி கைது செய்யப்பட்ட ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மரத்தைச் சேர்ந்த 10 மீனவர்களும் மன்னார் நீதிமன்ற நீதவான் ஆனந்தி கனகரட்னத்தினால் இன்று விடுவிக்கப்பட்டனர்.
2013ஆம் ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையின் அடிப்படையில் தேசிய பாடசாலைக்கு மாணவர்களை சேர்த்துக் கொள்வது தொடர்பிலான தங்களுடைய மேன்முறையீடுகளை ஜனவரி 31ஆம் தேதிக்கு முன்னர் அனுப்பி வைக்குமாறு கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. தங்களுடைய மேன்முறையீடுகளை பணிப்பாளர், பாடசாலைகள் சேவை, கல்வி அமைச்சு, இசுருபாய பத்திரமுள்ள என்ற முகவரிக்கு அனுப்ப வேண்டும் என்றும் அமைச்சு அறிவித்துள்ளது. மொரட்டுவை நீதிமன்ற வளாகத்தில் குண்டுகள் எதுவும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்று மொரட்டுவை போலீசார் தெரிவித்தனர். நீதிமன்ற வளாகத்தில் இருக்கும் மணலுக்குள்ளேயே குண்டு இருப்பதாக போலீசாருக்கு அனாமதேய தகவல்கள் தெரிவித்தன. இதனையடுத்து போலீஸ் விசேட பிரிவினர் மற்றும் ரத்மலானை விமானப்படை முகாமைச் சேர்ந்த குண்டு செயலிழக்கும் பிரிவினர் அங்கு சோதனை நடவடிக்கையில் ஈடுபட்டனர். நீதிமன்றத்திற்கு செல்வோரின் எண்ணிக்கை மட்டுப்படுத்தப்பட்டதுடன் போலீஸ் மோப்பனாயும் தேடுதல் நடவடிக்கைக்கு ஈடுபடுத்தப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். சுமார் 1 மணி நேர தேடுதலின் பின்னர் நீதிமன்ற வளாகத்தில் எவ்விதமான வெடிப்பொருட்களும் இல்லை என்பது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது என்று போலீசார் தெரிவித்தனர். எனினும் நீதிமன்ற நடவடிக்கைக்கு எவ்விதமான பாதிப்புகளும் ஏற்படவில்லை என்று போலீசார் தெரிவித்தனர். இத்துடன் செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. மீண்டும் திங்கட்கிழமை எதிர்பாருங்கள். வணக்கம்.